Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற பிக்சரை வந்து ட்ரேஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கிளாத்தில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். நீட்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம் பேட் ஆர் ட்ராயிங் பேட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பேட், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈவனாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரேமில் வந்து கிளாத்தை மாட்டிட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணவே கூடாது. ஃப்ரேமில் கிளாத்தை மாட்டிட்டு ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து ரொம்ப லூஸ் ஆகும். பிக்சரும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக வரைய முடியாது. பிக்சர் வந்து ஈஸியாக வரைய முடியலைன்னா நம்மளால் நீட்டாக அந்த பிக்சரை ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் இந்த ட்ரேசிங் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கார்பன் ஷீட்டு, எல்லோ கார்பன் ஷீட்டு. இதில் வந்து இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து பாலிஷாகவும் லைட்டாக கையில் ஒட்டுறாப்புலையும் இருக்கும். அதே டைம் இது வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் மேலே பார்த்து வர மாதிரியும், இந்த பாருங்கள் எழுத்து இருக்கிறது மேலே மாதிரியும், இந்த பாலிஷாக இருக்கிறது வந்து கிளாத்தை ஒட்டினாப்புலையும் இந்த மாதிரி தான் போட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கிளாத்தில் வந்து ட்ரேசிங் விழும். இந்த மாதிரி மாற்றி போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டே கவனமாக இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நம்ம எந்த பிக்சரை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோமோ அந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டைரெக்டாக இந்த பேப்பரில் கூட நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து லாங் டைமுக்கு இதை வந்து நம்ம வந்து வைக்க முடியாது. அதனால நம்ம இந்த ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம வந்து 2 டைப்பாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த பாலிஷ் பக்கம் மேலே வர்றது மாதிரி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணால் அந்த ட்ரேசிங் பேப்பரில் பதியாது, வெறும் ட்ரேஸ் மட்டும் கிளாத்தில் விழும். இந்த நல்ல பக்கம், அதாவது இந்த இடத்துல பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் விழும். இதை வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி 2 டைப்பாக கூட நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த நல்ல பக்கத்தில், அதாவது கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற பக்கம் தான் நல்ல பக்கம், இந்த பக்கத்தில் நான் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து லைஃப் லாங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்தில் நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாலிஷான பக்கத்துலேயே நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இப்படி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை பெரிய பிக்சர் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த பிக்சர் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் வெயிட்டான ஏதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு இடம் கூட நம்ம வந்து விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கரெக்டாக ட்ரேசிங் கொடுக்கணும். நம்ம ஒரு வாட்டி ட்ரேசிங் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதே இடத்துல வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணிக்கணும். எல்லா இடமும் ட்ரேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த பேப்பரை வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு தெரியும், அந்த நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிற இடம் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும். அப்படி கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. Intrested ஆப் எல்லாருமே பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். Intrested ஆப் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும். அதனால் Intrested ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி சர்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ் வந்து எல்லாமே அதில் அவைலபிள் இருக்குது. Intrested ஆப்பில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் டிசைனில் இருந்து எல்லா இதுவுமே
அங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிக்சருக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் நீட்டாக இருக்குது. இது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் இந்த பிக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் ஆகிருக்குதுன்னு. இதில் தான் நம்ம வந்து இனி ஒர்க் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணும்போது அழுத்தி வரைங்க, அப்போ தான் நீட்டாக அந்த மாதிரி ட்ரேஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ரொம்ப லைட்டாக தான் விழும். அப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது நீட்டாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.